கர்த்தாவே, எனது வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாய் இருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் என் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். நான் ஒரு ஆசிரியர். என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் யாவருக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். ஆசிரியரை போற்றுவோம், ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவோம். 1962 ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு நல்ல ஆசிரியராக வாழ்ந்து காட்டி யாருக்கும் பெரிய மாபெரும் தத்துவ மேதையாக விளங்கிய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளான செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1982 திருத்தணியில் சர்வப்பள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தார். ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் சிறந்த கல்வி பயின்று தன்னுடைய விடாமுயற்சியால் தத்துவ இயல் பேராசிரியராக திகழ்ந்தார். 1952 இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். 1954 இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை பெற்றவர். 1962 67 வரை இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்தவர். 17க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களிலிருந்து டாக்டர் பட்டம் பெற்றவர். அவர் ஒரு சிறந்த நூலாசிரியர். முதன்மை உபநிடதங்கள், இந்திய தத்துவம், மகாத்மா காந்தி, உண்மையான கல்வி என்று பல நூல்களை வெளியிட்டவர். பல பல்கலைக்கழகங்களில் மைசூர், கல்கத்தா, பனாரஸ், ஆக்ஸ்போர்ட் என்று பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தராக பணிபுரிந்தவர். அத்தகைய பெரிய மகானின் பிறந்த தினத்தை தான் செப்டம்பர் 5 தான் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். அந்த வரிசையில் 3வது இடம் பிடித்திருப்பவர் குரு, ஆசிரியர். நமக்கு இந்த உலகை கற்பிக்கும் ஆசான் ஆவார். ஆற்றல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி என அனைத்தையும் கற்றுத்தந்து மாணவனை நல்லவனாக, பண்புள்ளவனாக, மேதையாக உயர்த்தி உன்னத பணியை செய்பவர் ஆசிரியர் பணி, ஆசிரியர் மக்கள் தான். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என ஆத்திச்சுவடியில் ஔவையார் பாடியிருக்கிறார். ஆசிரியர் என்பவர் இறைவனுக்கு சமமாக மதிக்கப்படுபவர், பார்க்கப்படுபவர். ஒரு வெற்று தாளாய் பள்ளியில் காலடி எடுத்து வைக்கும் மாணவர்கள் ஒரு புத்தகமாக உருவாக்குவதற்கு ஆசிரியர் பெருமக்களே காரணம். உன்னால் முடியாது என்று என் பின்னால் நின்று 1000 பேர் சொன்னாலும் உன்னால் முடியும் என்று என் முன்னால் நின்று சொல்லித்தரும் மாணவர்கள் சொல்லித்தக்க ஆசிரியர் பெருமக்களே, இன்று பலர் நம்மை சாதனை படைத்து வைத்திருக்கிறோம். ஆசிரியர் பெருமக்களே, அறிஞர் அரிஸ்டாட்டிலுடைய ஸ்டூடெண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தி கிரேட் அலெக்சாண்டர். அவர் இந்த உலகத்தை கான்குவர் பண்ணி ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வந்தார். அப்பொழுது அவரிடம் சென்ற மாணவர்கள் அவரிடம் கேட்டனர், இந்த வெற்றிக்கு காரணம் யார்? இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி, இந்த வெற்றிக்கு காரணம் யார் என்று சொல்லும்பொழுது அவர் சொன்னார், என் பிறப்புக்கு வேண்ட காரணம் என் பெற்றோராக இருக்கலாம், ஆனால் என் முறையான, என் உயர்ந்த வெற்றி வாழ்க்கைக்கு என்னுடைய ஆசிரியர் பெருமக்களே காரணம் என்று உயரமாக சொன்னார். அவர்களை மேம்படுத்தினார். நம்மளது மறைந்த குடியரசுத் தலைவர் நாம் எல்லாருக்கும் தெரியும், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 3 விதமான பணி ஆற்றியிருக்கிறார்கள். ஒரு டீச்சர் முதல்ல, அப்புறம் ஒரு சயின்டிஸ்ட், அப்புறம் பொலிட்டிஷியன். உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு குடியரசுத் தலைவர். நீங்கள் பார்த்த பணிகளிலே உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மன நிறைவும் தந்தது எந்த பணி என்றும்போது அவர்கள் சொன்னார்கள், நான் கண்டுபிடித்த அக்னி ஏவுகணை எனக்கு மன மகிழ்ச்சி அளிக்கவில்லை, நான் கண்டுபிடித்த சக்தி வாய்ந்த அணுகுண்டு சோதனை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை, ஆனால் அந்த ஆசிரியர் பணியே எனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் தந்தது. ஆம், ஆசிரியர் பணி ஒரு புனிதமான பணி என்று நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஆசிரியர்கள், நானும் ஆசிரியராக இருந்திருக்கேன், பல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இன்றைக்கி நான் ஆசிரியராக இருந்து நான் ஆற்றிய பணிகளை சொல்லணுன்னா எனக்கு ஒரு நாள் போதாது. ஆனால்
இந்த கொடுக்கப்பட்ட இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சதை, என் வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, முதலாவது ஆசிரியருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அந்த பயத்தை நம்ம அந்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதை நமக்கு மாணவருக்கு போதிக்கக்கூடியதாக நம்ம இருக்கணும். அடுத்ததாக ஆசிரியருக்கு வேண்டியது ரொம்ப முக்கியமானது ஸ்மைல். முகத்தில் எப்பவும் ஒரு ஸ்மைல் இருக்கணுங்க. புன்னகை பூத்த முகம், புன்சிரிப்பு அந்த முகத்தில் இருக்கணும். அதை மாணவர்கள் பார்த்தாலே, ஆசிரியரை பார்த்தாலே அவனுக்கு எப்போடா ஆசிரியரை திரும்ப பார்ப்போன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு புன்னகை பூத்த முகம். ஒரு ஆசிரியரின் புன்சிரிப்பு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து கொடுப்பதற்கு முன்னே அவனுக்கு பாதி பாடங்களை புரிய செய்கிறது, மாணவர்களுக்கு பாதி பாடங்களை புரிய செய்கிறது. ஸோ அந்த ஸ்மைல் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறோமா, முதல்ல ஒரு நல்ல ஸ்மைல், எல்லாரையும் பார்த்து பையங்க ரெடி ஆகிடுவாங்க பாடம் கேட்குறதுக்கு. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அப்புறம் பாடங்கள் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஒரு ஜோக்ஸ் அடிக்கணும். நல்லா ஜோக்ஸ் அடிப்பேன். கொஞ்சம் டிக் பிட்ஸு, ஏதாவது பிட்ஸு, ஏதாவது நமக்கு தெரிஞ்சது 2 இதை சொன்னால் கொஞ்சம் தூக்கம் வந்தாலும் அப்படியே முடிச்சுக்குவான் பையன், சுதாரிச்சுக்குவான். அதனால் கொஞ்சம் டிக் பிட்ஸு, ஜோக்ஸு இதெல்லாம் சொல்லி ட்ரை சப்ஜெக்டை கூட நம்ம ரொம்ப அருமையாக கொண்டு போகிறது ஆசிரியர் கையில் தான் இருக்குது. அடுத்தாப்புன்னு சொல்லணும்னா, ஆசிரியர்கள் அன்பு கலந்த கண்டிப்புடன் அவர்கள் இருக்கணும். அன்பு கண்டிக்கணும் ஆசிரியர், ஆனால் அந்த கண்டிப்பில் ஒரு அன்பும் இருக்கணும்னு சொல்கிறோம். இப்போ என்னை பொறுத்த மட்டும் நான் முதல்ல தஞ்சாவூர் கவர்மெண்ட் காலேஜில் வேலை பார்த்தேன். அப்புறம் போர்ஸ் காலேஜில் வேலை பார்த்துட்டு மேரேஜ் ஆகி போயிட்டேன். அப்புறம் திரும்ப நான் யோவான் கல்லூரியில் என்னுடைய 28வது வயதில் பாளையங்கோட்டையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்னி நான் ஜாயின் பண்ணுறேன். அப்போ அந்த காலேஜில் கோ எஜுகேஷன் கிடையாது, ஒன்லி பாய்ஸ் தான். அப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பிஎஸ்சி சுவாலஜிக்கு ஆன்சிலரி எடுக்கிறேன், பாட்னி எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் பாடம் நடத்தும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டே இருந்தேன். கண்டினியூஸாக சிரிச்சுட்டே இருப்பான். நான் 2-3 தடவை நோட்டீஸ் பண்ணிட்டு, தம்பி கெட்டப், வாட்ஸ் த ரீசன், ஆர் யூ ஹேவிங் எனி ப்ராப்ளம், ஒய் ஆர் யூ லாஃபிங் அப்படின்னு நான் கேட்குறேன் அவன்கிட்ட. என்னப்பா சிரிச்சுட்டே இருக்கியே, என்ன காரணம்ப்பா அப்படின்னு கேட்கும்போது திரும்பவுமாக சிரித்தான். திரும்ப நான் எதி ப்ராப்ளம் கேட்ட திரும்பவுமாக சிரித்தான். அப்போ நான் நினச்சேன், சரி சிடான்னு சொல்லிட்டு உட்கார்ப்பான்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பாடத்தை திரும்ப தொடங்கிட்டு நான் வெளியே வரும்போது சக மாணவர்கள்லாம் என்கிட்ட ஓடி மேடம் நீங்கள் அவன்கிட்ட மட்டும் பேசிடாதீங்க, அவன் ஹீஸ் கஞ்சா அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்பொழுது 28 வயது. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இந்த வயசில் கஞ்சா அடிக்டா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து கொண்டே, எனக்கு அப்போ தனி ரூம் உண்டு. நான் அப்போது லேடிஸ் இல்லைங்கிறதுனால எனக்கு தனி ரூம் இருந்துச்சு. ஒரு அட்டெண்டர் விட்டு அந்த பையனை கூப்பிடுங்கன்னு சொல்லி அவன்கிட்ட அருமையாக தெளிவாக பேசினேன், அன்பாக பேசினேன். அப்படின்னு சொன்னேன், இந்த வயசில் நீ எப்படிடா கஞ்சா பண்ணுற, இப்போ உனக்கு டீச்சராக இருக்கிறது உன்னுடைய சகோதரியோ அல்ல உன்னுடைய அம்மாவோ இருந்தால் நீ எப்படி இருப்பா, அல்லது உன்னுடைய அக்காவோ இருந்தால் நீ எப்படி இருப்ப, இப்படி கிளாஸுக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வாழக்கூடிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு பையன், நீ நல்ல மூளை உள்ள பையன், நீ கண்டிப்பாக இந்த பழக்கத்தை விட்டு வெளியே வரணும். எங்கள் பையங்க சொன்னாங்க, இந்த பழக்கத்தை விட்டு நீ வெளியே வரணும். இந்த கிளாஸில் எனக்கு பாடி கார்டாக நீ தான் இருக்கணும், எனக்கு ப்ரொடெக்ஷனாக நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்தி அவனுக்கு எல்லா விவரங்களையும் சொல்லி, சரி நாளையிலேருந்து பார்க்கலாமா நீ எப்படி இருக்கேன்னு சொல்லி 2 பேரும் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டோம், டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும். சேலஞ்ச்னா அடுத்த நாள் இது எனக்கு அந்த பையனை எப்போ பார்ப்போன்னு இருந்துச்சுன்னா மாறிட்டானா மாறலையாங்கிறது என்னுடைய பார்த்தா கடைசியாக ரொம்ப அருமையாக அவன் இவ்வளோ அமைதியாக பாடத்தை கீழாக நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே தாங்க வருது பாயிண்ட்டு. வீட்டில் மாற்ற திருத்த முடியாதவர்கள் கூட ஆசிரியர் பெருமக்களால் தான் இந்த மாற்றத்தை கொண்டாட முடியும். ஆசிரியர் பெருமக்கள் ஒரு சிற்பி, அவர்கள் அந்த சிலை, மாணவன் சிலையை அவர்கள் வடிக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வீட்டில் கூட அம்மா அப்பா பேச்சை கேட்டிருப்பானான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் சொன்னதும், நான் ஒரு சகோதரி உன் தாயை போன்றவன் சொன்னதும் அவன் அப்படியே ஒரு மாற்றம் அவன்கிட்ட தெரிஞ்சுது. யாரும் கிளாஸில் என்கிட்ட ஏதாச்சுமா வேண்டாத கொஸ்டின்ஸ் கேட்டால் உடனே சொல்லிடுவான், அந்த சும்மா கொஸ்டின் கேட்காங்கடா உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி மற்ற சக மாணவர்களே அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த மாதிரி அவன் எனக்கு ஒரு நல்லா சொல்லப்போனால் அவன் எனக்கு ஒரு பாடி கார்டாகவே மாறிட்டான். அந்த பையன் இன்றைக்கி பெரிய பிஸ்னஸ்மேன் தான், இதே ஊரில் தான் இருக்கிறாரு. அப்போ அதை பார்க்கும்போது அதில் நிச்சயமாக ஆசிரியர்கள் அன்பு இருக்கணும். ஆசிரியர்களுக்கு
அன்பு கலந்த அந்த கண்டிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த அன்பு கலந்த கண்டிப்புக்கு நிறையா உதாரணங்கள் சொல்லலாம். கடையநல்லூரில் வந்து நான் இங்கே எல்லாம் முடிச்சுட்டு ஜான்ஸ்லேருந்து சாரட்டக்கர் காலேஜ் போய் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு கடையநல்லூர் காலேஜில் பல்கலைக்கழக கல்லூரியில் நான் ஆசிரியராக பிரின்ஸ்பாலாக முதன்மை பிரின்ஸ்பாலாக ஜாயின் பண்ணுறேன், கல்லூரி முதல்வர். அப்போது ஒரு கேஸ் வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அந்த கல்லூரியை உருவாக்குனேன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய கடவுள் கொடுத்த வரம்னு தான் சொல்லணும். கிருபை, அந்த கிருபையில் அந்த காலேஜ் நல்லபடியாக வந்தது. இன்றைக்கி அது ஒரு பெரிய காலேஜாக இருக்குது, கடையநல்லூர் காலேஜ். அப்போ அந்த பையன் ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து அழுகிறான் இன்டர்வல் டைமில். என்னம்மா மேடம், என் காசை காணும் மேடம், 3000 rupees வச்சுருந்தேன் போயிடுச்சு மேடம். என்னம்மா உனக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கான்னு, என் பக்கத்தில் ஒரு பையன் இருந்தான் மேடம், பார்த்துட்டே இருந்தான், நான் பேச திறக்கிறேன்னு நினைக்கிறதுன்னு. அவன் கிளாஸ்மேட், கோ எஜுகேஷன் காலேஜ், கடையநல்லூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அப்போ நான் சரின்னு சொல்லி, நீ எந்த டிபார்ட்மெண்ட்? எக்கனாமிக்ஸ் சொன்னேன். எக்கனாமிக்ஸ் ஹெச்ஓடி. ஃபிசிக்கல் எஜுகேஷன் அவர் ஒரு சார் ரொம்ப நல்லா டீல் பண்ணுவார். அவரையும் கூப்பிட்டு என்னென்று விவரம் விசாரித்து எனக்கு சொல்லுங்கள்னு கூறினேன். ஸோ அவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு வந்து அந்த எக்கனாமிக்ஸ் ஹெச்ஓடி என்கிட்ட வந்து சொன்னாங்க, மேடம் 2 சாத்து கூட சாத்திட்டேன், உண்மையை சொல்ல மாட்டேங்க மேடம் அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் சந்தேகம். சரி நீங்கள் எல்லாம் போங்க, நான் பார்த்துக்கிட்டேன்னு அனுப்பி வச்சுட்டேன். அனுப்பி வச்சுட்டு அவர்கிட்ட, என்னப்பா நீ என்னை உன் அம்மா மாதிரி நினச்சிக்கோ, காசு பெரிய விஷயம் இல்லை, நீ எடுத்தியா எடுக்கலையாங்கிறத மட்டும் நீ எனக்கு சொல்லு, பணம் கூட நீ கட்டணும்னு அவசியம் இல்லை, நான் மெதுவாக கட்டிக்குவேன், நீ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அதை திரும்ப கொடு என்று சொன்னேன். அவன் திடீர்னு என்று அழுது என் காலில் விழுந்தான். என்னப்பா அப்படின்னா, இல்லை எலும்பு என்ன ஆச்சுண்ணே? மேடம் நான் தான் மேடம் எடுத்தேன், ஏதோ ஒரு ஆசையில் எடுத்துட்டேன் மேடம், மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க, யார்கிட்டையும் தயவுசெய்து சொல்லிடாதீங்கன்னு சொன்னேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி நானும் சரி நீ போ, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், போகலான்னு சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள்லாம் என்ன மேடம் ஆச்சுன்னு, இல்லை பணம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பணம் வந்தாச்சு, பணம் எல்லாம் செய்தாச்சு, அவன் மேலே ஒரு இதுவும் இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க அந்த மேட்ருன்னு சொல்லிட்டு அந்த ஈவினிங்கே என் கையில் கொண்டாந்து அவன் அந்த 3000 rupees கொடுத்துட்டான். என்ன தெரியுதுன்னா, மாணவர்களை திருத்துவது என்பது நமக்கு ஆசிரியர் கையில் பெரும்பங்கு இருக்குது. அதில் கொஞ்சம் அன்போடு ரவணைப்போடு இருந்தாங்கன்னா ரொம்ப மாணவர்கள் வந்து ஒபே பண்ணுவாங்க. இப்போ என் பையனே இன்றைக்கி எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்கான், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். அவன் கூட சொல்லுவான் ஏழாப்பேட்டா படிக்கும்போது, என்னடா ஃபிசிக்ஸில் மட்டும் 90க்கு மேலே அடிக்க, மற்ற சப்ஜெக்ட்லாம் என்ன அப்படின்னா டவுன் ஆகுதுன்னா, ஏம்மா எனக்கு அந்த மேடம் ரொம்ப பிடிக்கும், அவங்க என்கிட்ட நல்லா கொஸ்டின் கேட்பாங்க, என்னை நல்லா வச்சுக்குவாங்க, நான் நல்லா அதான் அதில் எனக்கு ஃபுல் மார்க் எடுத்துருவேன். பாருங்கள், அந்த டீச்சர் பிடிக்கணும், அந்த டீச்சருடைய அன்பை ருசிக்கணும், அவங்களுடைய அந்த கண்டிப்பு இருந்தால் மாணவர்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்ல மார்க்குகள் எடுப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அன்பு கலந்த கண்டிப்பு ஆசிரியரிடம் இருந்தர்கள். பிறகு ஒளிந்திருக்கும் திறமையை ஆசிரியர்கள் வெளிக்கொண்டாடணும். ஒளிந்திருக்கும் திறமைன்னு பார்த்தா நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம், கிளாஸ்லலாம் பேக் பெஞ்ச் வாங்க, மாப்பிள்ளை பெஞ்சுக்கு வாங்க, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அப்படி சொல்லுவோம். ஆனால் அப்படி யாருமே கிடையாது. எல்லார்ட்டையும் ஒரு திறமை மாணவர்களுக்குள்ளே இருக்குங்க. எவ்ரிபடி இஸ் டேலண்டட். அந்த டேலண்ட்டை நம்ம ஆசிரியர்கள் தான் அதை வெளியே கொண்டு வரும். மாணவர்கிட்ட இருந்து அன்பாக பேசி, உன்னால் முடியும், நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை அவங்களுக்கு சொல்லி நம்ம அவங்கள வெளியே கொண்டு வரணும். அந்த ஒரு ஒளிந்திருக்கும் திறமை, தனித்திறமையை நம்ம வெளியே கொண்டாடுறது தான் ஆசிரியர்களுடைய. அதனால தான் ஆசிரியர்கள் சமூக சிற்பிகள்னு சொல்கிறாங்க. சிந்தனை நம்ம அவங்களுடைய கேரக்டர்ஸை வெளியே கொண்டாந்து நல்லா ஆக்கணும். அதுக்கு நிறையா இது சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச சாரட்டக்கர் காலேஜில் நான் வேலை பார்க்கும்போது ஒரு பொண்ணு, அவள் நம்ம பக்கத்து ஊர் தான். அந்த பொண்ணு கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கும், மார்க்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மார்க் வாங்கிட்டு இருந்தாள். ஒன்றுமே புரியாத மாதிரியே உட்காந்துருப்பாள். நான் கூப்பிட்டு என்னம்மாச்சு, வாட்ஸ் த ப்ராப்ளம் ஆக்சுவலி அப்படின்னு கேட்குறேன். என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என்று அழுதா. என்னென்னா, ஆக்சுவலி அந்த கிளாஸுக்கு ஹெச்ஓடி தான் கிளாஸ் எடுப்போம் ஃபஸ்ட் இயருக்கு. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு இங்கிலீஷு கொஞ்சம் புரியாதுங்கிறதுனால முதல்ல நான்லாம் இங்கிலீஷில் டீச் பண்ணி அப்புறம் தமிழ் சொல்லி திரும்பவும் நான் ஆங்கிலத்தை அதில் சொல்லிக் கொடுக்குற வழக்கம் உண்டு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் அந்த கேர்ள் ஒரே அழுக. என்னம்மான்னு கேட்டதுக்கு அவள் சொல்கிறான், ஒன்றுமே புரிய மாட்டேங்க மேடம், நாங்கள் 12 வரைக்கும் தமிழில் படிச்சுட்டு வந்து இங்கே வந்து எங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னு சொன்னான். ரொம்ப மன வேதனையாக இருந்தது எனக்கு. சரி, அவளுக்கு திறமை இல்லாமல் அவனுக்கு கிடையாது, பட் அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஸோ அவளை நான் எப்போவுமே எனக்கு 12:30 லஞ்ச் சாப்பிட்ருவோம். ஒரு 12 1:15 வரைக்கும் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். சரி, நீ நான் எழுதின புக்ஸே நிறையா இருக்குது, சிம்பிளாக டெக்ஸ்ட் புக்ஸ்.
என் புக்கை எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். உட்கார்ந்து ஒரு 20-30 நாள் எடுத்துருப்பேன். டீச் பண்ணி அவளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். தமிழில் சொல்லி சின்ன சின்ன சென்டென்ஸாக புரிய வச்சு ஸ்பெஷலாக கிளாஸ் எடுத்தேன். காலேஜில் வச்சு பக்கத்தில் லேபு ஃப்ரீயாக இருக்கும், ஸ்டாஃப் ரூம் பக்கத்தில், அதில் வச்சு எடுத்தேன். அப்புறம் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் நடந்து வரும்போது அவளை பார்க்கும்போது பார்த்தேன். இது ஒரு பஸ் ஸ்டாப்பில் அப்போ சொன்னேன், என்னமா செய்கிற அப்படின்னு. மேடம் நான் இப்போ எம்எஸ்சி முடிச்சிட்டேன் தெரியுமா. நான் எனக்கு அப்படி ஷார்க் ஆகிட்டு, இஸ் இட் எம்எஸ்சி முடிச்சிட்டியா, வெரி குட் அப்படின்னு சொன்னேன். ஓகேன்னு போயிட்டேன். அப்புறம் நான் எந்த ஏர்போர்ட்டுன்னு சொல்லலை, ஒரு ஏர்போர்ட்டில் அவளை பார்க்குறேன். நான் ஏர்போர்ட்டு போகிறேன் ஃப்ளைட்டுக்கு பார்க்குறேன். எப்படின்னா ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் என் முன்னால் வந்து நிற்கிறாங்க திடீர்னு. என்னடா யார் இது அப்படின்னு பார்த்தா ஒரு லேடி. அப்படின்ட்டு அவள் பின்னால் 20 பேர் ஓடி வராங்க. நம்ம நல்லா பார்த்தா என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அவள் என்னுடைய காலையை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு, மேடம் உங்களுடைய புண்ணியம் கடவுளுடைய புண்ணியத்தில் இன்றைக்கி நான் ஒரு நல்ல போஸ்டிங்கில் நான் செக்யூரிட்டி இதில் ஹெட்டாக இருக்கேன் அப்படின்னு. என்ன ஒரு ஆச்சரியம், அதை நம்பவே முடியல. அது பிறகு அந்த நேரம் கிடச்ச மகிழ்ச்சி. என் பிள்ளைகள் 3 இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, இருந்தால் கூட என் மாணவி ஒருத்தி அந்த ஒரு ஹை போஸ்ட்டில் அவள் வந்து இருக்கிறது எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷமாக இருந்தால் அந்த முழுதும் எனக்கு ஏதோ ஒரு பேர் இது எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த ஆசிரியர் தாங்க மாணவர்கள் உயர்வதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மகிழ்ச்சி. நம்முடைய மாணவனா ஏனியில் ஏறி போயிடுவான், நம்ம இருக்கிற இடத்துல தான் இருப்பான், அவன் ஏறி போயிட்டே இருப்பான். அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறவங்க அந்த ஆசிரியர் பெருமக்கள் தாங்க. எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லோரும் ஒரு கதை வச்சுருப்பாங்க, எல்லா ஆசிரியரும் ஒரு கதை வச்சுருப்பான். எல்லா மாணவர்களும் ஆசிரியரை மறக்க முடியாதுங்க, மறக்க மாட்டாங்க. அவங்க டீப் இன்சைட் அவங்களுக்கு அந்த இது இருக்கும். அப்புறம் ஆசிரியராக இருக்கவங்க எப்பவும் தங்களைத்தானே அப்டேட் பண்ணிக்கணும். மாறி வர டெக்னாலஜிக்கு தக்க நம்ம அதே பழைய நோட்ஸு பழையதுன்னா மாணவன் நம்மளை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். we must be always அப்டேட் பண்ணிக்கணும் நாலேஜ். இஃப் யூ ஆர் அப்டேட்டட் இஃப் யூ ஆர் அப்டேட்டட் யூ ஆர் நாட் அவுடேட்டட். அந்த நம்ம அப்டேட் பண்ணிட்டோன்னா அவங்க நம்மளை அப்டேட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, ஆசிரியர்கள் வந்து எப்பவும் கிளாஸ் எடுக்கும்போது நான் நிறைய நாள் ஹாரிடாரில் அப்படி போகும்போது பிள்ளைகள் பேசிட்டு போவாள். அது ஓபி அடிச்சுட்டு போயிட்டுப்பா அப்படின்பா. அப்படின்ட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு போகிறா அப்படின்னு. அதாவது மாணவர்கள் வந்து தே ஆர் த பெஸ்ட் ஜட்ஜஸ். அவன் நம்மளை நோட் பண்ணிகிட்டே இருப்பாள் எப்படி. அதனால் அவளுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. மாணவர்கள்னாலே பெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் தான் அவள். அதனால் நம்ம எப்பவும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி குடும்பமானவரை பிள்ளைகளுக்கு புரிகிற மாதிரி பாடங்களை எடுக்கணும். கடைசியாக தியாக மனப்பான்மை. நமக்கு வந்து ரொம்ப ஆசிரியர்களுக்கு ஒரு சாக்ரிஃபைசிங் மைண்ட் வேணும், சாக்ரிஃபிஷியல் மைண்ட். அந்த தியாக மனப்பான்மை நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். எப்படின்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்கு ஒரு இதாக சொல்லணும்னா, இந்த ஜப்பானில் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜப்பான் நாட்டில் இராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த இராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் நிறையா கொள்ளைக்காரங்க எப்போ இராணுவ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எப்போமா அது ரேர் வருஷத்துல இருந்து வந்து குதிரைகளில் வந்து கொள்ளையடிக்க வருவாங்க. இது வந்து நான் சொல்கிற கதை நிஜம், இது ஒரு வரலாற்று கதை, நிஜமான கதை. குதிரையில் அவங்க அப்படி வரும்போது யார் இருக்காங்களோ அந்த தெருவில் எல்லோரும் ஓடி ஒழிஞ்சிருவாங்களாம். அந்த குதிரையில் வரும்போது அந்த வாழால் எல்லாரையும் அப்படி தலையை வெட்டி ரோட்டில் இருக்கவங்களாம் வெட்டி அப்படி சீவிட்டு போயிடுறது, எங்கே கொள்ளையடிக்கணுமோ அடிச்சுட்டு போயிடுறது. அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு. அப்போது வந்து ஒரு நாள் ஒரு அம்மா அந்த தன்னுடைய வீட்டு முன்னால் உட்காந்து 2 சிறு குழந்தைகள், 1-2 படிச்சிருக்கோம், சிறு குழந்தைகளுக்கு சோறு ஊட்டி கொண்டு இருக்கிறார். திடீரென்று குதிரையின் காலடி சத்தம் கேட்கிறது. பெரிய சத்தம். கொள்ளைக்காரங்க வராங்கங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கொள்ளைக்காரங்க வராங்கன்னொன்னே 2 பிள்ளைகளையும் அவங்க டக்குன்னு தூக்கி தனது இடுப்பில் வைக்கிறாங்க. இடுப்பில் வச்சுட்டு ஓட முற்படுறாங்க. அவங்க முற்படும்போது அவங்களால ஓட முடிய அந்த குதிரைகளின் காலடி சுத்தம் வெகு நிறைய வந்துச்சு. பக்கத்தில் கண்ணு கட்டிய தூரியத்தில் வந்தோன்னா அவங்களால ஓட முடியல. சரி, நம்ம எதையாவது ஒன்றையாக காப்பாற்றணும். ஒரு குழந்தையை அவர்கள் இறக்கி விட்டுடுறாங்க. இன்னொரு குழந்தைய விரைவாக போய் தப்பி ஒளிகிறாங்க. அவர்கள் கண் முன்னாலே அந்த குழந்தை அந்த குதிரையின் காலடியில் அந்த குழந்தையின் தலை வந்து குதிரையின் காலடியில் வந்து விழுந்தது. வெட்டியாச்சு, வாழால் வெட்டிட்டு வாங்க. அதான் தெரு நிற்கிறவங்க யாருனாலும் வெட்டு சாமி போயிட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான். அந்த அம்மா திரும்ப வந்து ஒரே ஏங்கி கதறி அந்த இறந்த குழந்தையை பற்றி அழறாங்க. அப்பொழுது ஒரு முதியவர் கேட்டார், அம்மா உனக்கு 2 குழந்தையும் 2 கண்ணு மாதிரி தானம்மா, எப்படிம்மா உன்னையால் ஒரு குழந்தைய விட்டுட்டு போக முடியும்?
இல்லை நான் வந்து இந்த குழந்தையை காப்பாற்றணுன்னா நான் அந்த குழந்தைய விட்டு தான் ஆகணும், ஒரு குழந்தையாக காப்பாற்றணும். அல்லது இப்போ என்னமான நான் வந்து இறக்கி விட்டது வந்து என்னுடைய குழந்தை, நான் கையில் தூக்கிட்டு ஓடினது வந்து எனது பக்கத்து வீட்டு குழந்தை. பக்கத்து வீட்டு குழந்தையை நான் காப்பாற்றணுன்னு தான் ஓடினேன். ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியர். என் வீட்டுக்கு படிக்க வந்த பக்கத்து குழந்தை, அதுக்கு படிப்பு முடிச்சுட்டு 2க்கும் ஊட்டிக்கிட்டு வந்தேன். கொள்ளைக்காரங்க வந்துட்டாங்க. எனக்கு என்ன செய்யணும் தெரில. அதனால் நான் என்ன செய்துட்டேன், என் குழந்தைய விட்டுட்டேன் அப்படின்ட்டு கதறி அழுதாங்க. பக்கத்து வீட்டு குழந்தையை காப்பாற்ற நம்ம நம்பி வந்தது, நம்மகிட்ட படிக்க வந்தது, நம்ம ஸ்டூடெண்ட்டு, அதை காப்பாற்றி கொடுக்கணும்னு அந்த அம்மா தன்னுடைய குழந்தையே இறந்தாங்க. ஆசிரியர்களின் குணத்தை பாருங்கள். இன்றைக்கி ஜப்பானில் கிளாஸு 10th 12th கிளாஸையோ ஒரு சாப்டர் இந்த அம்மாவுடைய பாடம் தான். இது வரலாற்று கதை, நிஜமான ஒரு கதை. ஸோ அந்த காலத்தில் ஆசிரியர் பெருமக்கள் எப்படி இருந்திருக்காங்க, தியாகச்சம்பளாகவும் சுடர்களாகவும் அவங்க இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நம்மளும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே, நிறைய ஆசிரியர் பெருமக்கள் நல்லா தான் இருப்பாங்க. யார் ஒரு பெஸ்ட்டு டீச்சர் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவீங்க? பெஸ்ட்டு டீச்சர், நல்லா பாடம் எடுத்த பெஸ்ட் டீச்சராக? அப்படி இல்லை. பெஸ்ட்டு டீச்சருங்கிறவங்க பிள்ளைகள் சொல்லணும், சீக்கிரம் அந்த கிளாஸுக்கு போகணும் மேடத்துக்கு, சீக்கிரம் படிக்கணும் போகணும், அந்த ஆர்வம் பிள்ளைகளுக்கு ஓடி வரும். ஐயோ அந்த டீச்சர் கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாது, மேடம் நல்லாவும் எடுப்பாங்க, நல்லாவும் ஜோக் அடிப்பாங்க, நல்லா பாடம் எடுப்பாங்க, எங்களுக்கு எல்லாம் புரியும், ஓடி வரணும் ஸ்டூடெண்ட்டு. அவங்க தான் பெஸ்ட்டு டீச்சர், ஓடி வரணும். உண்மையிலே நம்ம ஒரு நாள் கிளாஸ் போனாலும் பிள்ளைகள் ஃபீல் பண்ணணும், மேடம் வரலையே இன்றைக்கி லீவ் ஆகிட்டாங்க மேடம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை நம்ம கொண்டாடும். அப்படி ஒரு பெஸ்ட்டு டீச்சராக நம்ம எத்தனையோ பேர் நீங்கள் பெஸ்ட்டு டீச்சராக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அந்த மனசில் இப்போ அந்த நினைவுகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆசிரியர்கள் இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம ஒரு நல்ல சமூகத்தை நம்ம நிச்சயமாக என்ன செய்வோம், கொண்டு வருவோம். சமுதாயம் நல்ல சமூகம் நிச்சயம் வருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனையோ கேட்கக்கூடாத சம்பவங்கள் எனக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஆச்சரியம், அதே ஒரு வேதனை. இவ்வளோ இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற காரியம்லாம் நடக்குது. ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட படித்தவன், ஒரு நல்ல அம்மாவுடைய வளர்ப்பில் வளர்ந்த பையன் நிச்சயம் செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. அப்போது அந்த சமூக சிற்பிகளே ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்கள் அதை மாற்றி கொடுக்கணும், சமூகத்தை மாற்றி கொடுக்கணும், சமுதாயத்தை மாற்றி கொடுக்கணும். கடைசியாக ஒரு குரலோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். அப்பேற்பட்ட ஆசிரியர்கள் தனக்காக வாழாமல் சொல்லுவாங்க, நான்லாம் இங்கே உள்ள பிள்ளைகளை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் சொல்லுவாங்க, ஓராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தன்னால் ஒன்று. என் பிள்ளைகள் முழுக்க இன்றைக்கி பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லோரும் பெரிய பொசிஷனில் இருக்காங்கன்னா அது நான் பெருமைக்காக சொல்லலை. நான் பாடம் எடுக்கும்போது ஒரு நாளும் ப்ரிப்பேர் பண்ணாமலோ சும்மா ஏன்னா தான் நான் ஓப்பி அடித்தோம் நான் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கணும், ஒவ்வொரு ஆசிரியர்களும் அப்படி இருக்கணும். பிள்ளைகளை தன் பிள்ளைகளுக்கும் மேலே நேசிக்கணும். அதை நம்ம இப்போ இருக்கிற ஆசிரியர்களை அதை நம்ம கற்றுக்கிடணும். கடைசியாக ஒரு சின்ன கவிதை. நமது மாணவர்கள் குறும்புகளை ரசித்து குழப்பங்கள் தவறுகளை திருத்தி திறமைகளை உணர்த்தி வெற்றிக்கு விழா எடுத்து தோல்விக்கு தோள் கொடுத்து வருடங்கள் 12 வகுப்பறைக்குள் சுமந்து வாழ்த்தி வழியனுப்பும் வாடகைத்தாயோ நீ என்று இன்றைய மாணவ செல்வங்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் மல்ல இருகரம் குவித்து சொல்லும் வீணை ஒளி என்னுள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. ஆம், இதை பார்க்கும் நேயர்கள் கண்டிப்பாக நினைப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்சிடென்ட் இருக்கும் ஆசிரியரோட, நினைத்து நிச்சயமாக கைகூர்த்தி வணங்குவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆம், மாணவன் என்பவன் மாண்புடையவன். மாண்புடைய மாணவனை உருவாக்கும் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு சமுதாய சிற்பி தான். ஒவ்வொரு ஆசிரியரும் சமுதாயத்தின் சிற்பிகளாக நிச்சயம் இருக்க வேண்டும். ஒரு சமூகம் அதிக உன்னத நிலையை அடைந்திருந்தால் நிச்சயமாக அதன் பின்னால் அற்புதமான ஒரு ஆசிரியர் சமூகம் இருப்பதாகத்தான் அர்த்தம். ஆசிரியர் உயர சமூகம் உயரும். அது இந்தியாவின் எதிர்காலம் ஒரு வகுப்பறைக்குள்ளே தான் நிர்ணயிக்கப்படுகிறது என்றார் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள். இந்த நல்ல நாளில் நாம் ஆசிரியர்களை போற்றுவோம், ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு குரல் ஞாபகம் வருது. என்ன குரல்? அந்த ஆசிரியர் தெய்வங்களுக்கு, அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு, அந்த ஆசிரியர் சிற்பிகளுக்கு நமது வணக்கத்தை கூற வேண்டும். என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர். திரும்பமாக சொல்கிறேன்,
என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் வீவில்லை செய் நன்றி கொண்டமர்காம். எந்த நன்றி கூட மறந்துடலாம், ஆனால் ஆசிரியர் நம்ம ஏணியாக இருந்து நம்மளை செதுக்கிற அந்த நன்றியை நம்ம ஒரு நாளும் நம்ம மறக்கக்கூடாது, மறக்கவே கூடாது. அவர்களை இன்னும் நம்ம வாழ்க்கையில் தெய்வத்தை, அதான் மாதா பிதா குரு தெய்வம், தெய்வமாக தெய்வத்துக்கு முன்னால் வச்சுட்டாங்க. அப்போ ஒளி விளக்காய் ஆசிரியர்கள் அமைந்து வழிகாட்டட்டும். அறியாமை என்ற இருள் அகன்று தேசம் அறிவொளிவு வீசட்டும். நன்றி. இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்த டிடிகே மக்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நன்றி.